ஒற்றுமையை குலைத்தவரே ராகுல் தானே அப்படின்னு சொல்லி முரசொலியில ஒரு தலையங்கத்தை திமுக எழுதியிருந்தாங்க. அது வெறும் தலையங்கன்னு சொல்ல முடியாது. திமுகவினுடைய அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டே அதான். ராகுல் காந்தியை லெஃப்ட், ரைட் வாங்கியிருந்தாங்க. இது நேரடியா ராகுல் காந்தியை திட்டல. ராகுல் காந்தி குறித்து ஜூன் 8ஆம் தேதி டெல்லியில் நடந்த கூட்டத்துல இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கறத அதுல தெளிவா சொல்ல. என்னன்னா, இந்தியா கூட்டணியை சேர்ந்தவங்க எல்லாம் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தாங்க. ஆமா, அவங்க எல்லாம் நேரா போனதுனால அங்கேயே லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாங்க. திமுக நேரா போலங்கிறதுனால இந்த அறிக்கை வாயில அதை சொல்லி இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணிக்குள் அமுதமாக இல்லாமல் விஷத்தையே கடைந்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வியோட இந்த தலையங்கத்தை முடிச்சிருக்கிறாங்க. அதான் அவர் விஷத்தை நான் சைவ மரபுல இருக்கக்கூடிய நீலகண்டர் போல நான் விஷத்தை அருந்தி கொள்வேன் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. அவர் விஷத்தை அருந்தல, விஷத்தை துப்பிட்டாரு வேலையா. அதுதான் பிரச்சனையே. ஆக்சுவலி இது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தின உடனேயே இன்னைக்கு காங்கிரஸ் 5 பக்கத்துக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கை கொடுத்தது யாருன்னா காங்கிரசினுடைய அமைச்சர் குழு அப்படிங்கிறாங்க. குழு 2 அமைச்சர் மொத்தமே, அதான் குழு. அந்த 2 அமைச்சர்களுடைய கூட்டறிக்கை. அதுல என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் தீர்ப்பை ஏற்று சிறந்த எதிர்க்கட்சியாக திமுக செயல்படணும், இல்லையெனில் அடுத்த முறை எதிர்க்கட்சி அந்தஸ்தும் கிடைக்காது. சொல்றது யாரு? காங்கிரஸ். மக்கள் தீர்ப்பை ஏத்துக்கிட்டு சிறந்த எதிர்க்கட்சியா செயல்படணும்னு சொல்றாங்க. அப்ப நீங்க முதல்ல மக்கள் தீர்ப்பு ஏத்துக்கிட்டீங்களா? காங்கிரஸுக்கு மக்கள் கொடுத்த தீர்ப்பு என்ன? அவங்க 28 தொகுதியில் நின்னாங்க. வெறும் 5 தொகுதி தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. மீதி 23 தொகுதியில் நீங்கள் தோற்கடிக்கப்படணும் அப்படிங்கிறது மக்கள் கொடுத்த தீர்ப்பு. நீங்கள் இணைந்திருந்த கூட்டணி தோற்கடிக்கப்படணும் அப்படிங்கிறதும் மக்கள் கொடுத்த தீர்ப்பு. அப்ப நீங்க அமைச்சராகக்கூடாது, ஆட்சியில இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மக்கள் கொடுத்த தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பை மதிச்சு நீங்களும் ஓரமா தானே இருந்திருக்கணும். ஆமா, எதுக்கு போயிட்டு ஆட்சியில பங்கேற்றீங்க? நீங்க திமுக கூட்டணியில் இருந்தீங்க. திமுக கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்கல, தாவேக்காவுக்கு வாக்களிச்சு தாவேக்கா ஜெயிச்சிருக்கு. அப்ப நீங்க இருந்த கூட்டணி காங்கிரஸுக்கு மக்கள் வாக்கு போடவில்லை, திமுகவுக்கு போடாத மாதிரி காங்கிரஸுக்கும் போடல. கூட்டணிக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்கும் போடல. காங்கிரஸுக்கும் போடல, கூட்டணிக்கும் போடல. உங்களை ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது, நீங்க எம்எல்ஏ ஆகக்கூடாதுன்னு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதான் மக்கள் தீர்ப்பு. அதை மதிச்சு நடக்க வேண்டியது காங்கிரசின் கடமை அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. எனக்கு தெரிஞ்சு நம்ம பேசின வீடியோக்கு பிறகு நான் ஃபீல் பண்றேன், 2 அமைச்சர்கள், காங்கிரஸ் அமைச்சர்கள் இன்னைக்கு இரவோடு இரவா ரிசைன் பண்ணிட்டு போயிருவாங்க. மக்கள் தீர்ப்பை மதித்து ராஜினாமா, மக்கள் தீர்ப்பை மதித்து ராஜினாமா பண்ணினார் விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லி போயிருவாங்க. ஆக்சுவலா நீங்க தாவேக்காவுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க பெரும்பான்மையா, அவங்க ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக நாங்க அவங்களை ஆதரிக்கிறோம் அப்படின்னா ஆதரிக்கிறதோட நிறுத்திருக்கணும்ல. அத்தோட நிறுத்தணும். நிபந்தனை இல்லாத ஆதரவு தானே சொல்லியிருக்கணும். வெளியில இருந்து நாங்க ஆதரிக்கிறோம், நீங்க தான் ஆட்சி பண்ணணும்னு மக்கள் சொல்லியிருக்காங்க. எதுக்கு ஆட்சியில போய் பங்கேற்றுட்டு மக்கள் தீர்ப்பை பத்திலாம் நீங்க பேசலாமா? உங்களை சட்டமன்றத்துக்குள்ளேயே விடக்கூடாது. உங்களை 25 பேர்த்த 25 பேர் நினைக்கிறேன், 23 பேர்த்த வாஷ் அவுட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சது மக்கள். நீங்க பின்வாசல் வழியாக உள்ள ஏறி குதிச்சு பனையூருக்குள்ள நீங்க 2 மினிஸ்டர் போஸ்ட் வாங்கிட்டீங்க அப்படிங்கறக்காக ஏதோ மக்கள் காங்கிரஸை ஏத்துக்கிட்டாங்க, மக்கள் திமுக ஏத்துக்கலாங்க மாதிரி. அமைச்சர் ஆனோடனே பழசெல்லாம் மறந்து போச்சு தேர்தல் ரிசல்ட். ஆமா, ஏதோ பெரும்பான்மையா ஜெயிச்சு அதுல அமைச்சரா வந்த மாதிரி ஒரு நினைப்பு. அதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த அவர் விஜய் கூட நாங்கள் ஏன் கூட்டணி போனோம் அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அது முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? மதச்சார்பின்மையை காப்பாற்றுறதுக்கு. ஓஹோ, விஜய் எங்கு மதச்சார்பின்மையை காப்பாற்றுறதுக்கு அவர் என்னென்ன பண்ணியிருக்கிறாரு? இது வரைக்கும் இந்தியாவில் பாஜக அல்லாத கட்சிகள்ல வாயை திறந்து மோடியை விமர்சிக்காத ஒரு கட்சி இருக்கும் என்றால் அது கின்னஸ் புக்கில் எழுதிக்கலாம், அது விஜய் கட்சி தான். மோடியை பார்த்து வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல. எங்களுடைய கொள்கை எதிரி அவங்க தான், ஆனா அவங்கள பத்தி நாங்க பேச மாட்டோம். அவர் போட்டிருக்க ட்ரெஸ் என்னதான், ஆனா அந்த ட்ரெஸ்ஸை பத்தி நான் வாய் திறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. இல்ல, எனக்கு ஒண்ணு புரியல, இவர் அப்படி என்ன பேசிட்டாரு விஜய்? என்ன ஒரு மதவாதத்தை எதிர்த்துட்டாரு, என்ன இந்துத்துவாவை எதிர்த்துட்டாரு, என்ன மோடியை பார்த்து கேள்வி கேட்டாரு அப்படின்னு விடியறதுக்குள்ள ரிசல்ட் ஒரு நாள் கூட ஆகல. அதுக்கு ஒரு காரணம் சொல்லி இருக்கிறாங்க. என்ன காரணம்? விஜய் தனி பெருங்கட்சியா வந்துட்டாரு. அவர் நினைச்சிருந்தாருன்னா அதிமுக கூடயோ என்டிஏ கூட்டணியிலயோ போய் ஆதரவு வாங்கி அவர் முதலமைச்சராக இருக்கலாம். ஆனா அவர் மதச்சார்பின்மை மீது கொண்ட உறுதியினால என்ன பண்ணிட்டாரு, நீங்களாம் எனக்கு வேணாம், திமுக கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலேருந்து தான் நான் ஆள் எடுப்பேன், இவங்களை வச்சுதான் நான் ஆட்சி அமைப்பேனே தவிர பிஜேபி கூட்டணியிலேருந்து ஒரு ஆள் இங்கே வரக்கூடாது. இந்த கதை எல்லாருமே சொல்றாங்க. ஆனந்த் திருமா கூட புதிய தலைமுறை பேட்டியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் RSS பெற்றெடுத்த பிள்ளைன்னு நான் சொன்னேன், எனக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சு. பிற்பாடு அவர் அதிமுகவையோ இல்லை இந்திய கூட்டணிக்கு நோக்கி நகராம
அவர் வந்து திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளோட தான் கடிதம் அனுப்பிச்சாங்க. அதனால அவர் மேல இருந்த சந்தேகம் எனக்கு தீர்ந்து விட்டது அப்படின்னு அவர்கிட்டயே சொன்னேன். இந்த விஷயத்துல திருமா சொல்றதுலயும் முரண் இருக்கு. ஆமா. அதுக்கு முன்னாடி இவங்க ஸ்டேட்மெண்ட்ல ஒரு வித்தியாசமான கணக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, தாவேக ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு 43 இடங்களில் வென்ற அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம்ல அப்படின்னு போட்டிருக்காங்க. 43 அப்ப அந்த 4 என்ன ஆச்சு? ஜெயிச்சது 47. அந்த 4 வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் தாவேகா பக்கம் வந்துருச்சு இல்லையா, அந்த கணக்கை ஜெயிச்ச கணக்குல இருந்தே தூக்கிட்டாங்க. அங்க ஏறி குதிரையில உட்கார்ந்து இங்க வந்து இறங்கி இருக்கிறாங்க. அதை அப்படியே மறைக்கிறாரு அவரு. ஜெயிச்ச கணக்குல இருந்தே 47 43 ஆகிட்டாங்க. ஸோ 47 மொத்தம் அதிமுக ஜெயிச்சது. இப்போ நம்ம கணக்கு போட்டோம் பார்த்தீங்க, என்டிஏ கூட்டணியிலேருந்து விஜய் ஆள் எடுக்கிறார் அப்படின்னு கணக்கு போடுறோம்னு வச்சிங்களேன். அப்போ வந்து என்டிஏ கூட்டணியில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? பாமக இருக்குது 4 சீட்டு, அமமுக 1 சீட்டு, பாஜக 1 சீட்டு, மொத்தம் 6 சீட்டு. இப்போ விஜய் மொத்தம் 107, இந்த 6 சேர்த்தா 113. ஆட்சியெல்லாம் அமைக்க முடியாது. சரி, அவங்கள கூட்டணி கட்சியெல்லாம் விட்டுருவோம். அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது, சிங்கிள் பார்ட்டியா இவங்க ஒரு பார்ட்டியா மட்டும் 47 வச்சு அதுக்கும் அட்டெம்ப்ட் நடந்துச்சு. நான் இடையில அதை சொல்லிடுறேன். 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த அன்னைக்கு சாயங்காலம் கிட்டத்தட்ட ஒரு 7, 7:30 மணி 8 மணி இருக்கும். லீமா ரோஸ் வந்து பத்திரிகையில் பேட்டி கொடுத்தாங்க. நம்ம ஆதவர்ஜானோட மாமியார் அவர்கள். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆமாங்க நாங்க பேசிட்டு இருக்கிறோங்க, எடப்பாடி என்ன பேசிட்டு இருக்காருங்க, நாங்க வந்து ஆமாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்திருக்குன்னு சொன்னாங்க. அடுத்த நாளும் சொன்னாங்க. தொடர்ச்சியா ஒரு 3 பிரஸ் மீட்ல அவங்க, அதாவது 5ஆம் தேதி 4ஆம் தேதி இரவு, 5ஆம் தேதி கிட்டத்தட்ட 6ஆம் தேதி வரைக்கும் கூட அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க வந்து தாவேகாவோட பேசிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறது அவங்க 2-3 இடத்துல அவங்க சொன்னாங்க. ஆமா. சோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. எங்க ட்விஸ்டா மாறுது அப்படிங்கறத நீங்க சொல்ல வர பாயிண்ட். ஆமா. என்ன அப்படின்னா, அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி வைக்குதுன்னு வச்சுங்களேன், விஜய் முதலமைச்சராக எடப்பாடி ஒத்துக்குவாரா? அது ஆரம்பத்துல இருந்தே அவர் ஒத்துக்க மாட்டார். வாய்ப்பே கிடையாது. விஜயும் எடப்பாடியும் போஸ்ட் எலெக்ஷன் விட்டுருங்க, ப்ரீ எலெக்ஷன்லயே ஒண்ணு சேராததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, யார் முதலமைச்சர் அப்படிங்கறது தான் பிரச்சனை. சோ அதனால இப்ப போஸ்ட் எலெக்ஷனுக்கு பிறகு விஜய்க்கு ஹைப் வந்திருக்கு. அதே சமயத்துல எடப்பாடி கிட்ட தான் கன்சாலிடேட்டான ஓட்டும் நம்பர்ஸும் இருக்கு. ஆமா. அப்ப அவர் வந்து எடப்பாடி தயவு இல்லாமல் விஜயால் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னும் போது முதலமைச்சராக எடப்பாடி வருவன்னு சொல்லுவாரா, அல்லது விஜய் நீங்க உட்காருங்க தம்பி, நான் கீழ இருந்து உங்களுக்கு பணிபுரியறேன்னு சொல்லுவாரு. ஏற்கனவே கர்நாடகாவில் எக்ஸாம்பிள் இருக்கு, பீகார்ல எக்ஸாம்பிள் இருக்கு. குமாரசாமி, நிதிஷ்குமார்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன தனிப்பெருங்கட்சியா வந்து ஆட்சியில் உட்காந்தாங்களா? 100 சீட்டு 150 சீட்டு ஜெயிச்சு 30 சீட்டு 40 சீட்டு ஜெயிச்சவங்க தான் சிஎம்மா இருந்தாங்க. அதிக சீட்டு ஜெயிச்சாலுமே அவங்க தயவு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அவங்க தான் சிஎம். அதுதான் வந்து போஸ்ட் போல் அலையன்ஸினுடைய மேஜிக். அதனால எடப்பாடியினுடைய கேரக்டரை நீங்க புரிஞ்சுக்கலையே. ஆமா. அவர் வந்து சசிகலா அம்மையாருக்கு என்ன செஞ்சாரு, சசிகலாவை தூக்கி போட்டாரு, தினகரனுக்கு என்ன பண்ணாரு, ஓபிஎஸ்க்கு என்ன பண்ணாரு, அவர் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவர் மையப்படுத்தின சிந்தனை எல்லாம் ரொம்ப முக்கியமா இருப்பாரு அவரு. இன்னைக்கு கூட 2 பாஸ்கரும் வெளியே போறாங்கன்னு கேள்வி நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. 2 விஜயபாஸ்கர். ஆமா, 2 விஜயபாஸ்கர்ஸ். இப்ப வெளியே போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் இன்னைக்கு கூட ஸ்டேட்மெண்ட் இருக்காரு, தான் நினைக்கிறது ஒரு பெரிய தப்பு அப்படின்னு. அவரு எடப்பாடியோடு நீங்கள் போய் கூட்டணி வைக்க முயற்சி செய்தாலே அவர் நான் தான் முதலமைச்சர் பாரு, அது உங்களுக்கு செட் ஆகாது. நீங்க அதனால வேற வழியே இல்லாம இந்தியா கூட்டணியோட நீங்க பேச்சு ஆப்ஷனே கிடையாது. அதுல என்டிஏ கூட்டணிக்குள்ள நீங்க விருப்பப்பட்டாலும் என்டிஏ கூட்டணிக்குள்ள நீங்க போக முடியாது. அப்படி போனாலும் அங்க சிஎம் நீங்க கிடையாது. 2வது தமிழ்நாட்டில் நீங்கள் என்டிஏ கூட்டணியை கலைச்சிங்க அப்படின்னா டெல்லி உங்களை என்ன பண்ணணும் உங்களுக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் 2வது, அதை கூட நீங்க ஃபேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ஆப்ஷனே கிடையாது. நீங்க போனா அங்க நீங்க சிஎம் கிடையாது, போகவே முடியாது நீங்க. அப்ப உங்களுக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் திமுக கூட்டணியை உடைத்து அங்க இருந்து ஆள் எடுக்கிறது மட்டும்தான். அதனாலதான் காங்கிரஸ் ஒரு 5, விசிகே ஒரு 2, கம்யூனிஸ்ட் 2, 4, ஐயுஎம்எல் 2, இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 13 சீட்டு. இதுல ஒரு திருத்தம் என்ன அப்படின்னா, திமுக கூட்டணியை உடைத்து அப்படின்னு நீங்க சொல்றீங்க. திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு முன்னாடியே முதல் ஆளா பெட்டியை தூக்கிட்டு காங்கிரஸ் போயிடுச்சு. ஆக்சுவலி திமுக கூட்டணி விஜய் உடைக்கல, திமுக கூட்டணியை முதலில் உடைத்தது காங்கிரஸ் தான். இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்கல்ல, முதல் நாளே பெட்டியை தூக்கிட்டு பாய். அதனால வந்து இருந்த ஒரு ஆப்ஷன் அதுதான், அதை பயன்படுத்திக்கிட்டாரு. அதுக்கு வந்து ரொம்ப மதச்சார்பின்மை, மாநில உரிமை அப்படி இப்படிலாம் முலாம் பூசுறாங்க. எல்லாரும் சேர்ந்து பூசுறாங்க. முலாம் வந்து தேவையில்லாத ஒரு வேலை. விஜய்க்கே சிரிப்பு வரும் அதை கேட்டா. மதச்சார்பின்மைக்காகத்தான் நான் திமுக கூட்டணி உடைத்தேன் அப்படின்னு சொன்னா, இப்ப எதை காப்பாத்த அதிமுகவை உடைத்து கொண்டிருக்கிறாருன்னு அவரை தான் கேட்கணும். அமமுக எம்எல்ஏவை எதை காப்பாத்துறதுக்காக திருடினார். இதுல இன்னொரு அந்தர் பல்ட்டி அந்த அறிக்கையில் அடிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, காங்கிரஸ் சொல்றாங்க,
விஜய்க்கு மெஜாரிட்டி கிடைக்கல அப்படிங்கிற உடனேயே பின்வாசல் வழியாக பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி செய்வதற்காக அதிமுக திமுகவை ஒன்றிணைத்து ஒரு சதி வேலையில் ஈடுபட்ட முயற்சி பண்ணாங்க. அதாவது திமுக அதிமுக கூட்டணி பேசுனது அப்படிங்கிறது பாஜகவினுடைய சதி. அந்த சதி திட்டத்தை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க அவசர அவசரமா பைய தூக்கின்னு பனையூரை நோக்கி போனோம். இதுல என்ன ட்விஸ்ட்னா, இந்த அதிமுக திமுக டிஸ்கஷனே 7ஆம் தேதிக்கு பிறகுதான் நடந்துச்சு. 4ஆம் தேதி ரிசல்ட், 5, 6 இந்த டிஸ்கஷன்லாம் இல்ல. 6 இரவு 7ஆம் தேதி நடந்துச்சு. இந்த டிஸ்கஷன் வர்றதுக்கு முன்னாடி இவங்க கிளம்பி போயிட்டாங்க. இந்த டிஸ்கஷன் வர்றதுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே விஜய்க்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்த பெருமகனார் காங்கிரஸ் தான். ரொம்ப அப்பட்டமாக அது வெளிப்பட்டது. என்னன்னா, மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு. அன்னைக்கு ஈவினிங் அந்த ரிசல்ட் முடிவு கூட ஃபுல்லா எண்ணி முடிக்கப்படலை. அப்போவே ராகுல் காந்தி அவருடைய ட்விட்டரில் போடுறார், விஜய்க்கு வாழ்த்துக்கள், அவரோட ஃபோனில் பேசினேன், அவருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், மிகப்பெரிய மாற்றத்தை அவர் கொண்டு வந்துட்டார் அப்படின்னு போடுறார். அதுக்கு அடுத்தது வந்து கீழே தேங்க்ஸ் போடுறாரு. யாருக்கு அப்படின்னா, டு ஆல் காங்கிரஸ் பார்ட்டி ஒர்க்கர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி. தமிழ்நாட்டில் நீங்கள் வேலை செய்யாமையே ஜெயித்து விட்டீர்கள், அதுக்கு வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் எந்த தேர்தல், தமிழ்நாடு மட்டும் கிடையாது, மாநிலங்களில் பல மாநிலத்துல எந்த தேர்தல் வேலையுமே செய்யாம கூட்டணிங்கிற பேர்ல பண்ணையார்த்தனம் பண்ணி ஜெயிச்சிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. ஆக்சுவலா என்னன்னா, நீங்க வந்து இப்ப இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி இப்ப எம்பி ஆயிருக்காரு இல்லைங்களா, அவர் தான் கூட்டணியில குழப்பத்தை கிரியேட் பண்ணி அதுக்கு வெகுமதியாக இன்னைக்கு எம்பி பதவி அவர் கிடைச்சிருக்கு. தேர்தலுக்கு முன்னாடியே குழப்பத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அவரு வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு துக்ளக்ல, குமுதம் ரிப்போர்ட்டர் எல்லாம் வந்துருக்குது. என்ன சொல்றாருன்னா, முதல்ல வந்து இப்ப சொல்லாம கொள்ளாம ஓடிட்டீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, அதுக்கு சொல்றாரு வந்து ராகுல் காந்தி வந்து முதல்ல வந்து ஸ்டாலினோடு பேசி அவருக்கு ஆறுதல் தெரிவித்தார், அதுக்கு பிறகு விஜயிடம் பேசினார் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு என்ன கேள்வினா, நீங்க வந்து விஜயோட போட்டதை பேசினதை ட்விட்டரில் போட்டிருக்கீங்க, அப்டேட் பண்ணியிருக்கீங்க, பொதுமக்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் சொல்லியிருக்கீங்க. ஸ்டாலினோட பேசுனேன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் சொல்லலை? அப்புறம் எப்படி அதை பேசுனீங்களா இல்லையான்னு நம்புறது? குறைஞ்சபட்சம் ட்விட்டாவது போட்டிருக்கலாம்ல. நீங்க கூட்டணியில் இருந்திருக்கிறீங்க, அந்த கூட்டணி தோத்துருக்குது, அது சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு கவலை இருந்திருக்கணும். குறைந்தபட்சம் நீங்க வந்து நன்றி சொல்லியிருக்கிறீங்க. அதில் உங்களை 5 சீட்டில் ஜெயிக்க வச்ச உங்களுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க. ஒன்று திமுகவுக்கு நன்றி சொல்லணும், இல்லையா திமுக கூட விட்டுருங்க, விசிகாவுக்கு நன்றி சொல்லணும், கம்யூனிஸ்டுங்களுக்கு நன்றி சொல்லணும், ஐயுஎம்எலுக்கு நன்றி சொல்லணும். யாருக்குமே நன்றி சொல்லாமல் வெறும் காங்கிரஸ் பார்ட்டி ஒர்க்கர்ஸுக்கு மட்டும் நன்றின்னு, ஏதோ காங்கிரஸே தனியாக நின்று அவங்களே எல்லா ஓட்டையும் வாங்கி ஜெயித்த மாதிரி காங்கிரஸ் பார்ட்டி ஒர்க்கர்ஸுக்கு நன்றின்னு போட்டுட்டு இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் ஸ்டாலினோட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்கு சொல்ல வந்தோம்னா, 4ஆம் தேதி நைட்டு ரிசல்ட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ராகுல் காந்தி வெளிப்படையாக அவர் வந்து பொதுமக்களுக்கு அவர் வெளிப்படுத்தினது என்ன அப்படின்னா, நாங்கள் விஜயோடு கூட்டணியில் போகிறோம், விஜய் ஏற்படுத்தினது இங்கே மாற்றம் அப்படிங்கிறது தான். இதுக்கு நடுவில் வந்துட்டு திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேசினாங்க அப்படிங்கிற அந்த செய்திகள் அதெல்லாம் உண்மையாக அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கலை. அது 3ஆம் தர 4ஆம் தர ஆட்கள் மூலமாகத்தான் நடந்தது அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறாரு, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சீட்டு போட்டு வச்சுட்டாரு ராகுல் காந்தி. ஆமாம், தாவேக்காவுக்கு போகிறதுக்கு அடுத்த நாளே கிளம்பி பனையூருக்கு போயிட்டாங்க. ஸோ அப்போவே முடிஞ்சிருச்சு. திமுக அதிமுகங்கிற கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் தாவேக்காவினுடைய பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது. மக்களின் தீர்ப்புக்கு எதிரான ஒரு கூட்டணியை காங்கிரஸ் முதல் நாளே உருவாக்கிடுச்சு. இன்னைக்கு வந்துட்டு பிஜேபி சதி பண்ணிச்சு. அந்த சதியிலிருந்து தமிழ்நாட்டை காப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த முடிவை எடுத்தோம். எப்படி எங்க ராஜதந்திரம்? அதாவது வெஸ்ட் பெங்கால் ஆட்சி அதிகாரத்துல பாஜக வர்றதுக்கு காரணமே இவங்க பண்ண சொதப்பல் வேலை. பீகார்ல இன்னைக்கு நிதிஷ்குமார் சிஎம் ஆகி அதுக்கு பிறகு பாஜக வந்து உட்கார்ந்ததுக்கு காரணம் இவங்க பண்ண சொதப்பல் வேலை. மகாராஷ்டிரா பிரதமரா இருக்கிறதுக்கு காரணம் கரெக்ட். இதுக்கு மேல பேச்சே இல்லை. இன்னைக்கு மோடி பிரதமரா உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணமே இவங்க கட்சியில ஊழல் பண்ண பல பேர் அந்த கட்சிக்கு போய் அதில் ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, உன் கட்சியை நீ ஒழுக்கமா வச்சுக்கல. நீங்க பல பேர் பல மாநிலத்துல துரோகம் பண்ணதுனால தான் மாநில கட்சிகள் அழிஞ்சுது. அந்த மாநில கட்சிகள் அழிஞ்ச இடத்த பாஜக பிடிச்சாங்க. பாஜக பிடிச்சதுனால தான் இன்னைக்கு அவர் பிரதமரா உட்கார்ந்திருக்காரு. நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் மாதிரி இந்தியா கூட்டணியுடைய முதல் கூட்டம் நிதிஷ்குமாரோட வீட்டுல தான். ஆமா, நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியே போகல அப்படின்னா இன்னைக்கு ரிசல்ட் வேற. பீகார் ரிசல்ட் வேற, வெஸ்ட் பெங்கால் ரிசல்ட் மட்டும் இல்ல, இந்தியாவோட ரிசல்ட்டே வேற. மோடி ஜெயித்திருக்க முடியாது. ஏன்னா பீகாரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சீட்டுகளையும் இந்தியா கூட்டணி வென்று இருக்கும். மோடி ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது.
மோடிக்கு பெரும்பான்மை கிடைச்சிருக்காது. அப்போ மோடி ஆட்சியில் இருக்கிறதுக்கே ராகுல் காந்தியினுடைய காங்கிரஸினுடைய அந்த ஒரு கன்னிங்கான விஷயங்கள் தான் காரணம். எனக்கு அது கண்ணிங்கா தெரியல. ஏன்னா திட்டமிட்டு தன் கட்சியை மத்த கட்சியை அழிச்சிட்டு அந்த இடத்த நான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வர வரைக்கும் மோடி இருக்கட்டும், என் கட்சியை நான் வளர்க்கிற வரைக்கும் மத்த மாநில கட்சிகள் எல்லாத்தையும் முதுகுல குத்தி வீழ்த்திட்டு நான் வர்ற வரைக்கும் பிஜேபி இருக்கிறதே நல்லது தானே, அவங்க இருந்தா தானே நான் வர முடியும் அப்படின்னு பிரதமர் மோடியை அந்த பதவியில் உட்கார வச்சதே ராகுல் காந்தியினுடைய இந்த சதி செயல் தான். இதை வந்து தொடர்ச்சியாக அவங்களுக்கு பின்னாடி இருந்து வேலை பார்க்கறாருன்னு தான் நம்ம உண்மையிலே வந்து நாம நினைச்சிருந்தோம் இவங்க பி டீம் அவங்க பி டீம்னு. பாஜக பி டீம் காங்கிரஸ் தான். இது நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. ஒரே தலைவர், பாஜகவை எதிர்க்கக்கூடிய மதச்சார்பின்மைக்காக வலியுறுத்தக்கூடிய ஒரே தலைவர் ராகுல் காந்தி தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுக்கு தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுகவின் தயவால் காங்கிரஸ் வெற்றி பெற்றது அப்படின்னு நீங்க சொல்றது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு உண்மை காங்கிரஸின் தயவால் திமுக வெற்றி பெற்றது அப்படிங்கிறது. நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தனியா நிக்கட்டும், திமுக தனியா நிக்கட்டும், குறைஞ்சபட்ச திமுக 50 தொகுதியிலாவது ஜெயிக்கும். காங்கிரஸ் ஒரே ஒரு தொகுதியில டெபாசிட் வாங்குச்சுன்னா கூட நாம வந்து இந்த கருத்தை மாத்திக்கலாம். ஜெயிக்கலாம் தேவையில்ல, டெபாசிட் வாங்க. திமுக ஜெயிக்கிறது டார்கெட், நீங்க டெபாசிட் வாங்குறது டார்கெட். நில்லுங்க பார்க்கலாம். அதனால வந்து திமுகவின் தயவால் காங்கிரஸ் ஜெயிச்சது அப்படிங்கிறதும் காங்கிரஸில் தயவால் திமுக ஜெயிச்சது அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒப்பீடு இது? 1951 நடந்த தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிச்சு காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக வந்து உட்காரணும் அப்படின்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி வேணும். காங்கிரஸ் ஜெயிச்சுது, ஆனால் மெஜாரிட்டி கிடைக்கல. அன்னைக்கு எஸ்.எஸ். ராமசாமி படையாட்சியினுடைய காமன்வெல்த் கட்சின்னு நினைக்கிறேன், அவங்க கொடுத்த ஆதரவு, அவர் கொடுத்த ஆதரவுல தான் இவர் காமராஜரே முதலமைச்சரானார். 1967 71 இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்தியா முழுக்க 16 மாநிலத்தில் காங்கிரஸுக்கு மெஜாரிட்டியே கிடைக்கல. மற்ற கட்சியிலிருந்து எம்எல்ஏக்களை தூக்குனது, மற்ற கட்சியிலிருந்து எம்பிக்களை தூக்குற வேலையை முதலாக இந்தியாவில் செய்து காட்டியது இந்த காங்கிரஸ் தான். இந்தியாவில் மாநில கட்சிகளை டிஸ்மிஸ் பண்ண ஒரு முன்னோடியான கட்சி அப்படிங்கிறது காங்கிரஸ் தான். திமுகவை 2 முறை டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க கட்சி ஆட்சியை. ஒரு கோர்ட்டு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டிஸ்மிஸ் எல்லாம் நின்னுது. ஸோ இப்போ இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, ஒட்டுமொத்தமாக ஜனநாயக விரோதமாக செயல்பட்ட எல்லா வேலையும் செஞ்சது இவங்க தான். இவங்களுக்கு மெஜாரிட்டியே கிடைக்கல. ஆயிரக்கணக்கான எம்எல்ஏக்களை இந்தியாவில் தூக்குன ஒரே ஆள் இவங்க தான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸே இருக்கு. 3500 எம்எல்ஏக்கள் எப்போனா 1971 அதுல கிட்டத்தட்ட 1700 பேர்த்த தன் கட்சிக்குள்ள வர வச்சதுக்கான வேலையை இந்த காங்கிரஸ் பண்ணிருக்கு. இவங்களுக்கு நேரு இருந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு மெஜாரிட்டியே கிடைக்கல. 2006 எங்களோட தயவுல ஆட்சியில இருந்தீங்க நீங்க, காங்கிரஸின் தயவுல. ஆனா எங்களுக்கு நாங்க அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்கல, ஆனா எங்களுக்கு பாத்தீங்களா விஜய் கொடுத்துட்டாரு. பாண்டிச்சேரியில நீங்க ஆட்சியில் இருந்தீங்க, உங்களுக்கு ஆதரவு திமுக கொடுத்துச்சு. பாண்டிச்சேரியில திமுக சிஎம் போஸ்டா கொடுத்தீங்க, மினிஸ்டர் போஸ்டா கொடுத்தீங்க? இல்ல, மியூச்சுவல் உடன்படிக்கை. நாங்க அங்க கொடுக்குறோம், நீங்க இங்க கொடுங்க, அவ்வளவுதான். ஆமா, நீங்க இங்க ஆதரவு கொடுங்க. இங்க மட்டும் கிடையாது, இந்திய அளவில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததுக்கு திமுக தான் காரணம். அன்னைக்கு திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் கூட்டணியை விட்டு திமுக வெளியேறி இருந்தா அன்னைக்கு காங்கிரஸின் ஆட்சி விழுந்திருக்கும். அப்போ இந்திய அளவுல நீங்க ஆட்சியில் இருந்ததுக்கே திமுகவினுடைய அந்த ஊன்றுகோல் தேவைப்பட்டது உங்களுக்கு. அது இல்லைன்னா உங்களால் நின்று இருக்க முடியாது. அதனாலதான் நீங்க வந்து ஒட்டிட்டு இருந்தீங்க, ஆட்சியில பங்கு இல்லைனாலும் பரவாயில்லன்னுலாம். அது ஒரு பெருந்தன்மையெல்லாம் கிடையாது. அதனால இப்ப என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ச்சியாக இதே போல் நாங்கள் பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம், வேணாம் எங்க கிட்ட வேணாம் எங்களுக்கும். இதுல இன்னொரு முக்கியமான கருத்து, இப்ப இத வந்து பேச வேண்டிய இடத்துக்கு அமைச்சர்கள் ஏன் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால், முரசொலியினுடைய தலையங்கத்தில் ஒரு வார்த்தை சொல்றாங்க, இந்தியா கூட்டணிக்குள்ள விஜய் வரமாட்டேங்கிறாரு, வேற என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால ராகுல் காந்தி இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இது 100% உண்மை. இவங்க எதுக்காக விஜய் கூட கூட்டணி போட்டாங்க? அவர் இந்தியா கூட்டணிக்கு வந்தா சவுத்துல ஒரு எம்எல்ஏக்கள் ஒரு 70-80 பேர்த்த மொத்தமா தூக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அவங்களுக்கு இருந்திருக்கு. தமிழ்நாட்டிலேயே 40 வந்துடும், மீதி எல்லாம் சேர்த்தனா இன்னொரு 40 தான், 80 எம்எல்ஏக்கள் 100 எம்பிக்களை மொத்தமா வந்து ராகுல் பிரதமர் ஆகிறதுக்கு பயன்படும் அப்படின்னு தான் இவங்க முடிவெடுத்தாங்க. விஜய் அவர்கள் ஒரு எம்பி போஸ்ட் கொடுத்தா கூட ராஜ்யசபா போஸ்ட் எனக்கு வேண்டாங்கிறாரு. காங்கிரஸ் என்ன நினைச்சிட்டு இருக்கு, பயங்கரமான ஸ்மார்ட் மூவ், இங்க ஒன்ன வாங்கிட்டோம் அங்க ஒன்ன வாங்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. அது ஸ்மார்ட் மூவ் இல்ல ராஜா, அவன் கடைசி வரைக்கும் உங்களோட கூட்டணிக்கு வரமாட்டாங்க. இது இப்ப மட்டும் கிடையாது, 29 தேர்தலையும் விஜய் காங்கிரஸோடு நான் நிக்கல,
நான் தனியா நிக்கிறேன்னு சொன்னாலும் சொல்லிடுவா அப்படி. ஏன்னா காங்கிரஸோடு நின்னா பாஜக என்ன மிதிக்கும். அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓரமா நின்னா, அன்னைக்கு காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் நடுத்தெருவில் விடப்படும். இந்தியா கூட்டணியில் சேருவதாங்கிற முடிவை நாங்க யோசிச்சு எடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பாஜக எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, இந்துத்துவா எதிர்ப்பு, இது போன்ற பாசிச எதிர்ப்புகளை நாங்கள் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பதை நாங்கள் முடிவு செய்கிறோம். சொல்லி அனுப்புறோம். மீண்டும் வராதீர்கள். இந்த கூட்டணி தான் வந்து மதச்சார்பின்மையை காப்பாற்ற போற ஒரு பெரிய ஒருத்தர் லீடரா யாரு விஜய். சோ அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இதைத்தான் நாசுக்கா திமுக சொல்லிருக்கு. கடைசி வரைக்கும் விஜய் வரப்போறது கிடையாது. நீங்க நாளைக்கு மாட்டி முழிக்க போறீங்க டெல்லியில. ஆனா இவங்க சொல்றது என்ன தெரியுங்களா? அராஜக அரசியல் எங்களுக்கும் பண்ண தெரியும், ஆனா பண்ண மாட்டோம், பண்ண தெரியாது எங்களுக்கு. போன மாசம் வரைக்கும் காங்கிரஸ் எங்க இருந்தீங்கன்னே தெரியாது. இந்த மாசம் நீங்க ஏதோ 2 மினிஸ்டர் போஸ்ட் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்க வெள்ளையும் சொல்லியுமா தெரிஞ்சுட்டு எல்லாத்தையும் கலாய்க்கிறீங்க. போன மாசம் வரைக்கும் தமிழ்நாட்டுல யாராவது காங்கிரஸ்காரங்களை பாத்துறீங்களா? நான் என்ன சொல்றேன், ராகுல் காந்தி பிரஸ் மீட் வச்சாரு. எலெக்ஷன் திருடப்படுது, இந்தியா முழுக்க திருடப்படுது, இங்க நேர்மையா எதுவுமே நடக்கல. தமிழ்நாட்டில் காங்கிரஸ்காரர்கள் பொங்கி எழுந்து போராட்டம் நடத்தி தமிழ்நாட்டில் பாஜக அலுவலகங்களை எல்லாம் முடக்கி இருக்கணும், மத்திய அரசு அலுவலகங்களை முடக்கி இருக்கணுமா இல்லையா? ஆமா. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சார்பா அப்படி ஏதாவது போராட்டம் நடந்தாலும் ஒண்ணுமே நடக்கல. நோ. ராகுல் காந்தியை கைது பண்ணாங்க, அவருடைய எம்பி பதவியை பறிச்சாங்க. அப்போ கூட ஒரு 4 பேரோ 5 பேரோ போயிட்டு ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்ணாங்க. அவ்வளவுதான். ஸோ இதுக்கு வந்து இவ்வளோ பில்டப் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதாவது முரசொலியில் ஒரு கட்டுரை வந்துச்சு. அந்த கட்டுரைக்கு ரிப்ளையா நாம ஒன்று அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு நிர்பந்தம் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் எங்கள் நிர்பந்தத்தை அறிக்கை கொடுக்குறாங்க. நாங்களும் பெரிய ரவுடி தான், நாங்கள் நினைச்சோம்னா என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. மனவேதனை என்ன? ஆளுங்கட்சி. ஆமாம், மனவேதனை என்ன அப்படின்னா, உள்ள இருக்கிற விஷயத்தெல்லாம் வெளியே சொல்லிட்டாங்களே அப்படின்னு தான் வருத்தம். அது சொன்னார் பார்த்தீங்கன்னா முரசொலியில். இந்த குறிப்பாக விஜய் வந்து இந்தியா கூட்டணிக்கு வர்றதுக்கு இழுத்தடிக்கிறாரு. அது அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது, மன உருட்டலாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த மன உருட்டல் ஒன்று. 2வது, டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வச்சு கண்ணா பின்னான்னு பிடிச்சி ஏறிட்டாங்க. அதை வந்து எப்படியாவது மனம் மாற்றணும். நேற்று முழுக்க வந்து பெரும்பாலும் டிஸ்கஷன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகள், தேஜஸ்வி யாதவ்லேருந்து அகிலேஷ் யாதவ் வரைக்கும் எல்லாரும் போட்டு ராகுலை வறுத்தெடுத்துட்டாங்க. ராகுலையே நீங்கள் வறுத்தெடுக்கிறீங்களா, நாங்கள் உங்களை ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் டிஸ்கஷன் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அறிக்கையை 4 பக்கத்தை விட்டுருக்குறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து இந்த அறிக்கையோட விட்டுட்டு களத்தில் இறங்கி குதிச்சு கோதாவில் ஃபைட்லாம் போட போகிறாங்களா, இல்லை வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆராசாவுக்கு எதிராக போராட்டம்லாம் பண்ணுறதுக்காக இவ்வளோ நாளாக சும்மா இருந்தாங்க. ஆராசா ஸ்டேட்மெண்ட் விட்டுன்னு ஆராசாவுக்கு எதிராக போராட்டம் வந்தாங்க. ஏன்னா எஸ்ஐஆருக்கு எதிராக போராட வரல, நீங்கள் ஆராசாவுக்கு எதிராக போராட வர்றாங்க. இதுதான் இவங்களோட லட்சணம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குன்னு.